ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு ரெசிபி வந்து 1 கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி தான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் கிராம் அளவில் சொல்கிறத விட எங்களுக்கு நம்பர்ஸில் சொல்லுங்கக்கா, ஈஸியாக இருக்கும்னு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே உங்களுக்கு நம்பர்ஸ்லையும் டம்ளர் அளவுலையும் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஃபெயில் ப்ரூஃப் மெத்தட். கொஞ்சம் கூட குழையாது, அடிப்பிடிக்காது, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட தாராளமாக ட்ரை பண்ணலாம். செய்யலாமா? இந்த டம்ளரில் தான் நான் இன்றைக்கி எல்லா அளவுகளுமே சொல்ல போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 ml அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கூடும் குறையும், அவ்வளோதான். பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசியில் தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் வந்து அரிசியோட பிராண்ட் கேட்குறீங்க. நான் துபாயில் இருக்கிறதுனால ஜாஃப்ரான் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு லோக்கலில் எந்த பிராண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக வரும். அரிசி மட்டும் கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அரிசி வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம் வந்து நல்லா பெருசாகவும் அடிப்பகுதி நல்ல கனமாக இருக்கிற மாதிரியும் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி அடிப்பிடிக்காமல் வரும். பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 100 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் பாதி டம்ளர் இருக்குது. அதே அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பட்டை நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 9 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கிராம்பு வந்து ஒரு 10. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான், கிராம்போட நுனியில் இருக்குள்ள அந்த ரவுண்டான பார்ட் அது உடையாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 பிரியாணி இலை. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். இதோட ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 8 எடுத்து நல்ல நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் எப்போவுமே இந்த மாதிரி நீளமாக தான் கட் பண்ணணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் நல்ல மெல்லிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கும். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கண்ணாடி பதம் மாறி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ சேர்ந்துருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பிரித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து காரம் ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 2-3 கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் இந்த வெங்காயத்தோடய சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு கலர் மாறணும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ டேபிள் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 8 டேபிள் ஸ்பூன் வரும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்ததும் நமக்கு பாத்திரத்தோட அடியிலெல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கும்ல. ஸோ உப்பு சேர்க்கும் போது அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் சூப்பராக வதங்கி வரும். அதுக்காக தான் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு இதுவே நல்ல கலர் மாறி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். கண்டிப்பாக அடிப்பிடிக்காது, ஏன்னா நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. கலரும் நல்லா மாறி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்லைஸுமே நல்லா மெல்லிஸாக இருக்கணும். அப்போ தான் தோல் பிரிஞ்சு வர்ற மாதிரி நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா தோல் எல்லாம் நல்லா பிரிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ எண்ணெயுமே பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கியிருக்கணும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தளவுக்கு தக்காளி வதங்கியிருக்கணும். அடுத்து நம்ம புதினா மல்லியில் சேர்க்க போகிறோம். புதினா வந்து 1 கட்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் மல்லி இலையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1 கட்டு மல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த புதினா மல்லி எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூளில் காரம் அதிகமாக இருக்காது, ஆனால் கலர் வந்து சூப்பராக வரும். அதுக்காக தான். அடுத்ததாக வந்து தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 மிளகாய்த்தூளுமே எண்ணெயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு.
இப்போ பாருங்கள், எண்ணெயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சிக்கனை இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் மெஷர் பண்ணி எடுத்தோம்ல, அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்க்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தயிரும் லெமன் ஜூஸும் ரொம்பவே முக்கியம். பிரியாணி ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அதே சமயம் சிக்கனும் ஜூஸியாக இருக்கணும் அப்படின்னா தயிரும் லெமன் ஜூஸும் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். நம்ம இப்போ வந்து சிக்கனை அதிகமான அளவில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால ஒரு 2 நிமிஷம் குக்காக விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு 2 பேருக்கு தான் செய்கிறோம், இல்லை ஒரு 1/2 கிலோ அளவில் தான் செய்கிறோம் அப்படின்னா இந்த 2 நிமிஷம் கூட கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம சிக்கன் தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உடனே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ சிக்கன் பிரியாணியோட வீடியோவில் நிறைய பேருக்கு டவுட் அதுதான், நீங்கள் சிக்கன் குக் ஆகிறதுக்கு டைமே கொடுக்கலையே அப்படின்னு. நீங்கள் சந்தேகமே வேண்டாம், நீங்கள் தம்மில் இருந்து பிரியாணி எடுக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் குக் ஆகிருக்கும். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 4.5 டம்ளர் அரிசி எடுத்திருந்ததுனால 6.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலை. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது மட்டும் அடிப்பிடிக்காமல் இருக்கணுமேன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொதிச்சு வரணும் அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ தண்ணி வந்து சீக்கிரமாகவே கொதிச்சிரும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வரணும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து நல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், குறைச்சி வச்சிடாதீங்க. ஒரு 3 இல்லை 4 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்ற ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி இந்தளவுக்கு அரிசியெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கவனமாக கலந்து விடணும், அரிசி எதுவும் உடஞ்சிடாமல் பார்த்து பக்குவமாக கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். ஒரு க்ளீனான துணியை தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். இந்த துணிக்கு பதிலாக நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ எடுத்துக்கோங்க. உள்ளே இருந்து ஆவி எதுவும் வெளியில் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். துணி போட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சு மூடி விட்டுருங்க. அடுத்து அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம கீழே வந்து தோசைக்கல் வைக்க போகிறோம். உங்ககிட்ட பழைய தோசைக்கல் ஏதாவது இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும். தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இன்னமும் நம்ம வீடியோவில் வர கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா என்கிட்ட பழைய தோசைக்கல் இல்லை, இப்போ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதையே வச்சுக்கலாமா அப்படின்னு. நீங்கள் தோசைக்கல்லை ஒன்ஸ் தம் போடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அதில் வந்து தோசையோ சப்பாத்தியோ சுட வராது. ஸோ பழசு இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம வந்து மேலே வெயிட் வைக்கணும். ஸோ ஒரு 5 லிட்டர் குக்கரில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்ல, அது வந்து தோசைக்கல் சூடாகிறதுக்காக வச்சது. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த ஸ்டவ்வை நல்லா குறைச்சி எந்த அளவுக்கு குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வச்சுருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ஸ்டவ் வந்து இதே லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு சூப்பராக தம்மாகி வந்துடும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே பிரியாணியை திறந்து பார்க்காதீங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துக்கு இது தம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த சாதம் எல்லாமே குச்சி குச்சியாக நிற்கும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரியாக வந்திருக்கு.
அடி வரைக்குமே நான் எடுத்து பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. சூப்பராக வந்திருக்கு. அரிசியும் கொஞ்சம் கூட உடையாமல் நல்ல நீள நீளமாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் இந்த ஈதுக்கு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபெயில் ப்ரூஃப் மெத்தட். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் கூட சொதப்பாமல் அடி பிடிக்காமல் சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி 1/2 கிலோ அளவில் நமக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இல்லை ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி செய்கிறது எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.